சப் ஜோன்னா என்னது? சப் என்றால் துணை. சொல்லுங்க. சப் என்றால் துணை. ஜோன் என்றால் அது ஒரு பகுதி, அது ஒரு இடம், அது ஒரு மண்டலம். ஓகே, அது ஒரு பகுதி. சப்ஜோன் ஆவிக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்க கூடாது என்று முதலாவது இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் ஆண்டரோடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டரோடைய கைட்லைனை அவன் ஃபாலோ பண்றான். அழைக்கப்படல. உண்மையான அழைப்பு தேவன் கிட்ட இருந்து வந்த ஒரு உண்மையான ஒரு அழைப்பு யாருக்கிட்ட இருந்ததுன்னா ஆபிரகாம் தான் இருந்தது. ஆண்டவர் யாரை கூப்பிட்டாரு? ஆபிரகாம கூப்பிட்டாரு. அழைத்தது ஆண்டவர், ஆபிரகாம அழைத்தது ஆண்டவர். ஆனா லோத் என்ன செய்யறானா, அவன் ஆபிரகாம் பின்னால போறான். அப்ப ஆபிரகாம் பின்னால போகும் பொழுது அவனுக்கு ஆண்டோட ஆசீர்வாதம் வருமா வராதா? அவனுக்கு ஆண்டவர் அவனை நினைச்சு பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? பாப்பாரு. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம கூப்பிட்டாரு. ஆனா இவன் சித்தப்பாவுக்கு அவன் ரொம்ப பாசமானவன். சித்தப்பா 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 தான். அப்போ அவனுக்கு தெரியுது சித்தப்பா போற பாதை கரெக்டான பாதை. சித்தப்பா ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அதை தெரிந்து கொண்டு அவன் சித்தப்பா கூட போறாங்க. அப்ப இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தவங்க பின்னால போனா, அதாவது சரியானவங்க பின்னால போனா உங்க வாழ்க்கையில என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருது. ஆபிரகாம் மட்டும் இல்ல, லோத்துக்கும் ஆசீர்வாதம் வருது. பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு. பைபிள்ல அதே ஜெனசிஸ்ல நீங்க பாருங்க, 13வது அதிகாரத்துல 2வது வசனம் இங்கிலீஷ்ல மிக தெளிவா போட்டிருக்கோம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். பாருங்க, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னியும் ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அப்போ அவனுக்கு ஆபிரகாம் என்ன இருக்குன்னா, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, முத்துக்கள் இருக்கு, ஆடு மாடு இருக்கு, அவனுக்கிட்ட திரளான சொத்து. அப்போ ஆபிரகாம் பின்னால வந்தானே, யாரு வந்தா? பேர் சொல்லுங்க. லோத்து. சொல்லுங்க. லோத் பண்றான். அவனும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். ஏன்னா லோத்து பின்பற்றுறது ஒரு ஆவிக்குரிய மனிதனை, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அவன் பின்பற்றுறதுனாலதான், ஆவிக்குரிய மனுஷன் பின்னால போறதுனாலதான் அவன் வாழ்க்கையில என்ன வருது தெரியுங்களா? ஆசீர்வாதம் அவனுக்கும் சேர்ந்து வருது. வேதத்துல போடப்பட்டு இருக்கிறது 6வது வசனத்துல, பிரியமானவர்களே, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததா இருந்தது. அந்த பூமியை பத்தல, அந்த இடமே பத்தல. ஏன்னா அந்த அளவுக்கு லோத்துக்கும் அவ்வளவு ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். அப்போ லோத்து சித்தப்பா பின்னால போவாம இருந்தா, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பின்னால போவாம இருந்தா ஆசீர்வாதம் வந்திருக்குமா? ஆசீர்வாதம் வந்திருக்காது. இன்னைக்கு எல்லோருமே நம்ம உட்கார்ந்து இருக்கிற எல்லோருமே ஆசீர்வாதத்தை விரும்புறோம். ஆமா தானே? நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். எங்க போனாலும் ஓகே, இந்த திருச்சபையில ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாங்க. ஓ, அந்த திருச்சபையில ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாங்க. ஓ, ஆசீர்வாதம். ஓ, எங்க போனாலும் ப்ராஸ்பெரிட்டி பத்தி பேசுறாங்க, மணி மேக்கிங் பத்தி பேசுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ஒரு செமினார் எப்படி சம்பாதிக்கணும்ட்டு அதுக்கு ஒரு கூசோசை நடக்குது. எல்லாரும் ஓகே, எனக்கு இந்த பிளெஸிங்ஸ் வேணும்னு ஓடுறாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம நல்லா இருக்கிறது நல்லதுதான். நீங்க பணம் சம்பாதிக்கிறது, பிசினஸ்ல முன்னேறி வர்றது, உங்க வேலை இடத்துல முன்னேறி வர்றது, காசு வைத்திருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்குள்ள ஆபத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். காசு அதிகமா வச்சிருந்தா என்ன தெரியுமாவும்? இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? இப்ப இங்க ஆபிரகாமோ லோத்தோ நல்லா தான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஜேர்னில போய்கிட்டு இருக்கும் போது ஆசீர்வாதம் வந்தது. ஆசீர்வாதம் எப்படி இருந்தா, அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம் 2 பேர்த்துக்கும். அந்த ஆசீர்வாதத்துல மக்களும் ஸ்டாஃபும் உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஸ்டாஃப் தெரியும் தானே? ஸ்டாஃப், ஊழியக்காரவங்க, வேலைக்காரவங்க, சேவை செய்யறவங்க எல்லோருமே. ஆபிரகாமுக்கும் ஆள் இருக்கு சேவை செய்யறதுக்கு, லோத்துக்கும் ஆள் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க ஆபீஸ்லயும் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, இவங்க ஆபீஸ்லயும் ஸ்டாஃப் இருக்காங்க. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அளவுக்கு அதிகமான சொத்து. ஆனா கீழே என்ன பண்ணிக்கிறாங்க? ஸ்டாஃபுங்க சண்டை போட்டுக்கிறாங்க. யாரு? அந்தந்த ஜோன் லீடர். புரியுதுங்களா? இப்ப சற்று முன்பு என்ன சொன்னவங்க தலைப்பு என்னது? சப் ஜோன் ஆவிக்கு இடம் இல்ல. ஓகே, ஜோன்னா ஒரு பகுதி. ஓகே, இப்ப ஆபிரகாம் ஒரு ஜோன்,
லோத்து ஒரு ஜோனு. ஆனா ரெண்டு பேருமே ஒண்ணுதான், ஒரு ஜோனா தான் இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜோனை டிவைட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ஜோனு, இந்த ஜோன் என்னோட, இதுனா என்னுடைய ஆளு. அப்ப அப்ப ஆபிரகாமும் என்ன பண்ணிட்டாரு, இது ஏன் ஜோனு, இது இவங்க எல்லாம் ஏன் ஆளு. அப்போ அந்த ஜோனுக்கு கீழே வந்து சப் ஜோனை உருவாக்கிட்டாங்க. அந்த சப் ஜோன்ல இருக்கிறவங்க எல்லாம் யார் தெரியுங்களா, குட்டி குட்டி தலைவர்கள், குட்டி குட்டி மண்டைங்க. அந்த குட்டி குட்டி மண்டைகள் என்ன பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. சோ அந்த சண்டை போற காட்சி பார்க்கணுமா, ஆர்வமா இருக்கு அவங்களுக்கு, பைபிள்ல இருக்கு, பைபிள்ல இருக்கு. சோ ஓகே, 7வது வசனத்தை பார்ப்போம். 7வது வசனத்துலதான் கதை இருக்கு. 6வது வசனத்துல அளவுக்கு அதிகமான சொத்து. இப்ப என்ன ஆச்சுன்னா, 6வது வசனத்துல ஒருமித்து வாசம் பண்ணு, அவங்களுக்கு அந்த இடம் இல்லாம போச்சு, ஒரு மனம் போச்சு, ஒரு மனம் நொறுங்கிருச்சு, பிரேக் ஆஃப் ஆச்சு ரெண்டு பேர்த்துக்கும் உறவு. எதனால, கீழே இருக்கிற ஜோன் லீடருங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப அந்த ஜோன் லீடர் சண்டையை பார்ப்போம். 7வது வசனம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்தோடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தின் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். புரிஞ்சுச்சா? ஆபிரகாமுடைய மேய்ப்பர்கள், மந்தை மேய்ப்பர்கள், ஸ்டாஃப், அவங்களுடைய உடன் ஊழியக்காரவங்க, அந்தந்த சப் ஜோன்ல இருக்கிற தலைவர்கள், லோத்தோடைய சப் ஜோன்ல இருக்கிற தலைவர்களுக்குள்ள சண்டை. ஆனா இதுல மெயின் தலை யாரு சொல்லுங்க, மெயின் தலை யாரு? ஆபிரகாம். கரெக்டா சொன்னீங்க, மெயின் தலை யாரு? ஆபிரகாம். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நீங்க பாத்துட்டீங்க, முழு விவரமும் உங்களுக்கு தெரிந்து விட்டது இங்க என்ன நடக்குதுன்னு. இந்த பிக்சர், இந்த சினாரியோ உங்களுக்கு தெரிந்து விட்டது. இப்போ பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஒரே தரிசனத்தை பின்பற்றுங்கள். என்னங்க, ஒரு கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ்ல உங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் என்னன்னா, ஒவ்வொரு தலைவர்களும் என்கிட்ட அப்ரூவல் கேட்கணும். அதாவது ஒரு காரியம் செய்யறதா இருந்தா, புதுசா ஒரு காரியம் செய்யறதா இருந்தாக பாஸ்டர் டிக்கெட் அனுமதி பெறணும். ஏன்னா நம்ம வந்து இங்க நம்ம டிவிஷன் வைக்கல, புரியுதுங்களா? என்ன டிவிஷன் வைக்கலன்னா, சப் டிவிஷன், சப் ஜோன் டிவிஷன் இங்க வைக்கல. நீங்க எல்லாரும் அந்தந்த பொறுப்புக்கு தலைவரா இருக்கிறீங்க. ஆனா நம்ம அந்தந்த பொறுப்புல தலைவரா இருந்தாலும் நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ள தாங்க இருக்கணும். தனித்தனி பாக்ஸுக்கு போயிட்டோம்னா என்ன ஆயிரும் தெரியுங்களா? ஆஷர் தனியா இருக்கு, ஓகே, அப்புறம் வந்துட்டு கிச்சன் காரியத்துக்கு தனியா போகுது, பிஎஸ் சிஸ்டம் தனியா போகுது. தனித்தனியா பிரிச்சு எல்லாரும் தனித்தனியா ஆண்டா இந்த பிரச்சனை தாங்க நடக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு, நல்லா இருந்தவங்க ஆபிரகாம் லோத்து, நல்லா இருந்த அந்த ஒரு உறவு ஆசீர்வாதம் பெற்றாங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா ஆசீர்வாதமும் செழிப்பும் பெற்றுக்கொண்ட இவங்க அதே செழிப்புனால தாங்க பிரிஞ்சாங்க. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு என்னன்னா பிரச்சனை என்னன்னா, பண ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த பண ஆசையே நமக்கு இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. எப்போ நீங்க பண ஆசை இல்லாம நீங்க வாழ்றீங்களோ, எப்போ நீங்க பண ஆசை இல்லாம இருக்கிறீங்களோ, சபைக்கு வரும் பொழுது, திருச்சபைக்கு வரும் பொழுது, எனக்கு ஆண்டு கிட்ட இருந்து எனக்கு வந்து நல்ல புத்தி வேணும், நான் ஆண்டு கிட்ட இருந்து நான் வந்து ஆண்டுக்கு உண்மையா இருக்கணும், நான் ஆண்டவரை நான் வந்து அவரை நான் வணங்க வந்திருக்கிறேன், எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம், எனக்கு ஆஸ்தியம் வேணும், எனக்கு சொத்தம் வேணும், எனக்கு எதுவுமே வேணாம், ஆண்டவரே எனக்கு உங்க அன்பு மட்டும் எனக்கு இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனா அந்த ஆசீர்வாதம் நியாயமான ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க குடும்பம் எல்லாம் அந்த ஆசீர்வாதம் சந்தோஷமா இருப்பீங்க, உங்க குடும்பம் பிரியாது. ஆனா ஒரு சில திருச்சபைகள்ல என்ன நடக்குதுன்னா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். என்னன்றீங்க? ஆசீர்வாதம். பாஸ்டர் என்ன ஆசீர்வாதிங்க பாஸ்டர், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அந்த மாதிரி இருக்கிறாங்க தெரியுங்களா ஜனங்க. வெரி வெரி சேட். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு செழிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப இங்க என்ன நடக்குது பாத்தீங்க தானே? 8வது வசனம், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா லோத்துக்கிட்ட, லோத்து உனக்கும் எனக்கும் சண்டை வேணாம், நமக்கு எந்த ஒரு வாக்குவாதமும் வரக்கூடாது. கீழே இருக்கிற சப் லீடருங்க, சப் ஜோன் லீடருங்க,
தனி குட்டி குட்டி ராஜ்யத்துல இருக்கிற தலைவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க சண்டைனால நம்ம பிரிஞ்சிடக்கூடாது லோத்து சொல்லி ஆபிரகாம் சொல்லி 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்போ ஆபிரகாம் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டான், லோத்து இந்த மண்ணை வேணா, நீயும் நானும் நீ இடத்துல போறியோ இல்ல வலது பக்கத்து போறியோ, நீ ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோ. சூஸ் பண்ணிட்டு நீ ஒரு பக்கத்து பேரு, நான் ஒரு பக்கத்து பேரு. இப்ப யார் இதை கொண்டு வர? ஆபிரகாம் இதை கொண்டு வர. ஆக்சுவலி ஒரு தலைமத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் என்ன பண்ணி இருக்கணும், ஆபிரகாம் லோத்து இருந்த பொழுது அந்த சொத்தெல்லாம் இருந்துச்சுல, ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தாருல, அந்த ஆசீர்வாதத்துல இவங்க எப்படி இருந்திருக்கணும் சொன்னா, இவங்க எல்லாமே ஒரே சத்தத்தை கேட்டிருக்கணுங்க. யாரு? ஆபிரகாமோட சத்தத்தை கேட்டிருக்கணும். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும், லோத்தை தயார் செய்திருக்கணும், லோத்தோடைய மக்கள்களை தயார் செய்திருக்கணும், அந்த கூட்டணியை தயார் செய்திருக்கணும், ஒண்டியா விட்டுருக்க கூடாது. இப்போ அந்த ஆபிரகாம் என்ன செய்யல, ஒரு ஜோனா மாத்தல. அப்போ நீ ஒரு ஜோனு நான் ஒரு ஜோன் அந்த மாதிரி இருந்துட்டாங்க. அந்த ஜோனுக்குள்ள குட்டி ஜோனு, அந்த குட்டி ஜோனால பிரிஞ்சிட்டாங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இருக்கிறீங்க, நீங்க வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் எதிர்கால தலைவர்கள், இந்த சபையோடைய எதிர்கால தலைவர்கள். சிலர் தலைவரா இருக்கிறீங்க, சிலர் கமிட்டியில இருக்கிறீங்க, சிலர் எதிர்கால தலைவரா ஆக போறீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு நம்ம சபையில இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. நாளைக்கு இந்த சபையில வந்து ஆஷரிங் உருவாகினாலும் சரி, பல ஜோன் இருந்தாலும் சரி, இங்க ஜோனேன்னு சொல்லக்கூடாது. சப் ஜோன், இது அந்த ஜோன், இது இந்த ஜோனு. என்னத்தமா சொல்லணும், நம்ம எல்லாம் ஒன் ஜாய்ஃபுல் சிசி. சொல்லுங்க, ஒரு ஜாய்ஃபுல் சிசி. நம்ம எல்லாம் வந்துட்டு ஒன் ஜாய்ஃபுல் சிட்டி சர்ச். நமக்குள்ள பிரிவினை இருக்க கூடாது. ஓகே, டீம் இல்லாம இருந்தாதான் இந்த சபை எப்படி இருக்கும், ஒருமித்து வாசம் செய்வோம். சோ இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு, இங்க ஏன் நம்ம வந்து சப் ஜோன், அந்த ஜோன், இந்த ஜோன் நான் வைக்கலன்னு. சப் ஜோன் வைத்தா என்னத்தமாவும் ஆதிக்கியம் வரும். அதாவது கீழே இருக்கிற தலைவர்களும் சண்டை போடுவாங்க. வேணுமா நம்ம அந்த சபைக்கு? நம்ம சபைக்கு அது தேவையா? நம்ம சபை எப்படி இருக்கணும்னாக்க ஒரே ஜோன், இயேசுவோடைய ஜோன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடைய ஜோன்ல இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடைய மண்டலத்துல நம்ம இருக்கிறோம். ஆகவே நம்ம சபையில இருக்கும் பொழுது எந்த ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பகுதியா இருந்தாலும் சரி, இது ஜாய்ஃபுல் சிசி. நான் ரொம்ப பார்த்துருக்கிறேங்க பிரிவினை. எதனால வந்திருக்குன்னா, இந்த ஜோன்னால. முந்தினா ஆதி காலத்துல செல் குரூப் உருவாக்குனாங்க. செல் குரூப்னா வீட்டு கூட்டம் தெரிந்தாலும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டு கூட்டம், சபையில போயிட்டு வீடு வீடா போயிட்டு ஒரு கூட்டம் வைத்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. நானு என் லைஃப்ல நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய ஊழியக்காரவங்களை பார்த்திருக்கிறேன், நிறைய பாதிக்கப்பட்டவங்களையும் பார்த்திருக்கிறேன். நானே கண்ணால பார்த்திருக்கிறேன். கோரையால வந்து ஒரு போதகர் என்ன பண்ணாருன்னா, எல்லா வீட்டுக்கும் ஒரு வீட்டு கூட்டம் வைக்கணும், ஒரு செல் குரூப் வைக்கணும். கோரையால சரியான ஒரு வளர்ச்சி. அந்த சர்ச்சில் எல்லா இடத்துலயும் வீட்டு கூட்டம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு கிப்பவங்கள ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது, ஆமான்பூரியில ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது. ஜஸ்ட் நான் சொல்றேன், கிப்பவங்கள ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது, ஆமான்பூர்ல ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது, ஜின்ஜாங் உத்தாரால ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது, ஜின்ஜாங் ஸ்லாத்தான் டர்வின் வீட்டுல ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது, பிபிஆர் கிப்பவங்கள ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது. வரிசையா ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது. உதாரணம் நான் சொல்றேன். இப்போ அதே மாதிரிதான் அங்க கோரையால வந்து ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும், ஒவ்வொரு ஜோன்லயும், ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வீட்டு கூட்டம். இத வந்து என்ன பண்ணாங்க, மத்த கண்ட்ரில அப்ளை பண்ணாங்க. ஆரம்பத்துல மத்த கண்ட்ரில அப்ளை பண்ணது சக்சஸ் ஆயிருச்சு. ஓகே, இந்த வீட்டு கூட்டத்தினால சபனா கொஞ்சம் வளர்ந்து, மக்களுங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துகிட்டே போனாங்க. ஆனா அது ஆரம்பம் தான். அந்த சக்சஸ்ஃபுல் எங்க நடந்ததுதான், கோரியால தான் நடந்தது, சவுத் கோரியால. ஆனா மலேசியால என்ன நடந்தது தெரியுங்களா? ஆரம்ப காலத்துல இந்த செல் குரூப்பை கொண்டுட்டு வந்து என்ன ஆச்சுனாக்கா, ஜனங்கள்லாம் வருவாங்க. ஓகே, ஜனங்களாம் வீட்டு கூட்டத்துக்குள்ள வந்துட்ட பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிற ஆராதனை பத்தி பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த வாரம் என்ன பேசணும் அதுதானே வீட்டு கூட்டத்துல பேசணும். பாஸ்டர் இப்படி பேசினாரு, இது எனக்கு ரொம்ப தொடப்பட்டது அப்படி சொல்லி சாட்சி சொல்லணும், கர்த்தர் செய்த அற்புதத்தை சொல்லணும். ஆனா அதை சொல்லாம என்ன நடக்குதுன்னா, ஊரு கதை, உலக கதை செல் குரூப்ல வந்து பேசுறது.
மற்றவங்களை பத்தி பேசுறது, அந்த செல் குரூப் சரியில்லை, அந்த செல் குரூப் தலைவன் சரியில்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நாலு அளவுல மத்த செல் குரூப் ஜோன்ல என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு பாலிட்டிக்கா மாறிடுச்சு. இது ஒரு பாலிட்டிக்கா மாறி எல்லாருமே இதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்கண்ணா. இது எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க, எல்லாரும் ஒன்னா இல்ல. ஏன்னா அங்க என்ன இல்லைன்னா ஒரு தலைமத்துவம் பார்க்கல, ஒரு தலைமத்துவத்தால போக்கஸ் பண்ண முடியல என்ன நடக்குதுன்னு. இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஆபிரகாம் தலைவர் தானே, லோத்தை கவனிக்கல, லோத்தோடைய கூட்டத்தை கவனிக்கல, அதனாலதான் அந்த உறவு உடைந்தது. லோத்து சாபத்துல போயிட்டான். லோத்தோடைய சந்ததி சாபத்துல போயிடுச்சு. லோத்தோடைய சந்ததி ஏன் சாபத்துல போனுச்சுன்னா இதுக்கு வேறு பிரச்சனை இதுதான், இந்த பிரிவினை. உங்க சந்ததி சாபத்துக்கு போகணுமா? போகக்கூடாதுங்க. லோத்தோடைய சந்ததி சாபத்துக்கு போனதுக்கு காரணம் ஆபிரகாமுடைய தலைமத்துவத்திலையும் தவறு நடந்திருக்கு. ஏன்னா ஆபிரகாம் ரொம்ப விஷயத்தை தவறு பண்ணி இருக்கிறாரு. சொந்த பொண்டாட்டியை போயிட்டு சகோதரின்னு சொல்லிட்டாரு ஒரு இடத்துல பயந்துகிட்டு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ணாருனாக்கா, ஆண்டு சொன்னாருங்க உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு. அவன் சிரிச்சான், அவனுக்கு அது நக்கலா இருந்தது, அவனுக்கு பொறுமை இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், என் பொண்டாட்டிக்கிட்ட இந்த பொண்டாட்டிக்கிட்ட இருந்தனாக்கா பிள்ளை பிறக்காது சொல்லிட்டு அவன் ஆகார திருமணம் பண்ணிட்டான், மறு திருமணம் பண்ணிட்டான், ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டான். அப்போ இத்தனை இடத்துல ஆபிரகாம் தவறு பண்ணி இருக்கிறாரு. அப்போ ஆபிரகாம் இந்த லோத்தோட விஷயத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சப்ஜோன் சண்டை போட்டுக்கிற அளவுக்கு, சப்ஜோன்ல இருக்கிற தலைவர்களுக்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு ஆபிரகாம் அங்க நடந்துகிட்டாரு. லோத்தும் தப்பு பண்ணிட்டார். லோத் என்ன பண்ணிருக்கணும், சொல்லி இருக்கணும், சப்ஜோன் லீடரை கூப்பிச்சு சொல்லி இருக்கணும், நீங்க சண்டை போடாதீங்க, எதுவா இருந்தாலும் எங்களுடைய ஆபிரகாம் தான் பாத்துக்குவாரு, அவர் எனக்கு சித்தமா மட்டும் இல்ல, அவர் ஒரு ஆவிக்குரிய மனிதர், கர்த்தரால் அனுப்பப்பட்டவரு, கர்த்தரால் அழைக்கப்பட்டவரு, நீங்க போயிட்டு ஆபிரகாம்கிட்ட போய் பேசுங்க, ஆபிரகாம் சொல்ற ஒரு வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க, ஒரு தரிசனத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஒரு குரலை ஃபாலோ பண்ணுவோம். சொல்லுங்க, ஒன்னாவது பாயிண்ட், ஒரு தரிசனத்தை ஃபாலோ பண்ணுவோம். சொல்லுங்க, ஒரு தரிசனத்தை, இந்த ஜாய்ஃபுல் சிசியோடைய ஒரு தரிசனத்தை. ரெண்டாவது, இந்த ஜாய்ஃபுல் சிசியோட ஒரு சத்தத்தை ஃபாலோ பண்ணுவோம். மூன்றாவது, ஒரே லீடரை ஃபாலோ பண்ணணும். இந்த சர்ச்சில் எத்தனை லீடர் இருக்கா? யார் மெயின் லீடர்? இப்ப பாசரா இருக்கிற நான் என்னதான் சபையில லீடர் உருவாகினாலும், லீடர் புது தீர்மானம் எடுத்தாலும், அது எடுத்தாலும் நீங்க என்ன சொல்லணும், பாஸ்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு என்னன்னாக்கா நம்ம சபையில ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீங்க எல்லாருமே வேற வேற ஜோன்ல போய் மாட்டிக்காதீங்க. இப்போ லோத்து பாருங்க, வேற ஜோனுக்கு போயிட்டான், ஜோன் அவுட் ஆயிட்டான். பாருங்க, ஆரம்பத்துல ஆபிரகாமோட இருந்தா, அப்புறம் ஆபிரகாம் ஒரு தனி ஜோனு, லோத்து ஒரு தனி ஜோனா மாறினுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா லோத்து சப் ஜோன் வச்சுக்கிட்டாரு, ஆபிரகாமும் சப் ஜோன் வச்சுக்கிட்டாங்க. அப்போ இத்தனை ஜோனை முட்டிக்கிட்டு மோதுனதுனால யாருக்கு சேதாரம் தெரியுங்களா? லோத்துக்கு தாங்க சேதாரம். அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா மாறிடுச்சு. அப்போ இந்த திருச்சபையில நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இந்த சபையில ஒரு ஜோனா இருக்கணும். என்னதான் இருந்தாலும் பர்சீஸ், என்னதான் இருந்தாலும் நம்ம ஜாய்ஃபுல் சிசி அப்ரூவல் வாங்கணும், ஜாய்ஃபுல் சிசி பேச்ச கேட்கணும். ஜாய்ஃபுல் சிசில தான் இங்க என்ன நடக்குதுனாக்கா தனி ராஜ்யம் இல்ல, ஒரே ராஜ்யம். சொல்லுங்க, கர்த்தருடைய ராஜ்யம். சொல்லுங்க, கர்த்தருடைய ராஜ்யம். நான் போன வருஷம் கத்து கொடுத்தனா இல்லையா? என்ன கத்து கொடுத்தேன் போன வருஷம்? சொல்லுங்க, குரூப் டிஸ்கஷன். எதுவா இருந்தாலும் குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செய்யலாமா, இது அமலுக்குள்ள கொண்டு வரலாமா, இப்படி செய்யலாமான்னு. இதுதான் ஆவிக்குரிய அமைப்பு. நம்ம வேர்ல்ட் சர்க்கிள்ல வாழல, உலக வட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா நான் ஜோன், இந்த ஜோனுக்கு தலைவன், எந்த ஜோனுக்கு தலைவன், இன்னைக்கு தலைவன் சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணி சபையை நாசமாக்கிடுறான். சபை எப்படி போகுது? நாசமா போகுது. தயவு செஞ்சு ஜோன் அவுட் ஆகிராதீங்க, சபையை விட்டு ஜோன் அவுட் ஆகிராதீங்க. இதுதான் உங்களுடைய ஜோன், இதுதான் உங்களுடைய பகுதி, இதுதான் உங்களுடைய இடம். இந்த இடத்த விட்டு கொடுத்துடாதீங்க. இன்னைக்கு காலையில நம்ம பிள்ளைகிட்ட பேசினேன், நம்ம சபைக்கு வர பிள்ளைகிட்ட சொன்னேன், என்ன ஆச்சு, நீ தான் சபைக்கு வருவிய, என்ன ஆச்சு, ஏன் உனக்கு லீவு கிடைக்கலையான்னு சொல்லுது என்கிட்ட. பாஸ்டர், இல்ல பாஸ்டர், நான் கேட்டேன், சூப்பர்வைசர்ட்டு கேட்டேன், லீவு கொடுக்க மாட்டான். அவன் அடுத்த இதுல லீவு கொடுக்கறானா, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வேலை செய்யணும்னு சொல்லிட்டான். பாருங்க, நம்ம பிள்ளை ஜோன் அவுட் ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னைக்கு சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை யாரோடைய ஜோனுக்குள்ள நம்ம இருக்கணும், எல்லாருமே கர்த்தருடைய ஜோனுக்குள்ள வந்துடணும்.
இது கர்த்தருடைய பலிபீடம், கர்த்தருடைய வீடு. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய ஜோன்ல வந்து எல்லாரும் உட்கார்ந்து ஆராதிச்சு துதிக்கும் பொழுது உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னாக்கா ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தெய்வீக ஞானம் ஆண்டு கொடுப்பாரு. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க. நீங்க பாருங்க, என் பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், நான் ஜோன் அவுட் ஆகிருக்கலாம். ஆமா தானே? இன்னாதானே எந்த ஜோன்ல இருக்கணும்? ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ஜோன்ல இருக்கணும். ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ஜோனுக்கு நான் போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு அதை விட்டுட்டு நான் ஏன் கர்த்தருடைய ஜோன்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்? ஏன்னா என் மக எந்த ஜோன்ல இருந்தாலும் சரி, அவன் அந்த ஜோன்ல இருந்தா சரி, நான் கர்த்தருடைய ஜோன் விட்டு போக மாட்டேன். ஏன்னா கர்த்தர் இங்க இருந்து என் மகனை சுகப்படுத்துவார். அல்லேலூயா. ஜோன் ஆட்டம் ஆகவே கூடாது. கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கரெக்டா இருக்கணும். நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. இன்னைக்கு சொல்றேங்க, இன்னைக்கு ஒரு 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 வேதனையான ஒரு விஷயம் சொல்றேன். சின்ன பிள்ளைங்க, வாழ வேண்டிய பிள்ளை, காலேஜ் படிக்க வேண்டிய பிள்ளை, சாதிக்க வேண்டிய பிள்ளை, அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சுன்னா உலக ஆசைங்க. ஜோன் அவுட் ஆயிடுச்சு. அந்த பிள்ளை ஜோன் அவுட் ஆகி காதல், ஒரு பையனை ஒரு பையன் முடிஞ்சு இன்னொரு பையன், காதல் காதல் காதல், 5-6 பையனோட காதல், தகாத உறவு. இந்த தகாத உறவுனால அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு? HIV கொண்டு போய் விட்டுருச்சுங்க. பேப்பர்ல பாத்தீங்களா இல்லையா? HIV கொண்டு போய் விட்டுட்டு டாக்டர் சொல்றான் அவனுக்கு HIV பாசிட்டிவ்னு. அந்த பிள்ளை என்னத்தமா சொல்லுது? இருந்துட்டு போட்டுமே. ஆனா மக்களுங்க என்னத்தமா கமெண்ட்ல போட்டிருக்காங்க, அந்த பிள்ளைக்கு தெரியல, நாளைக்கு எல்லாரும் ஒதுங்கி போவாங்க, அப்ப தெரியும் அந்த பிள்ளைக்கு, இந்த பிள்ளைக்கு HIV இருக்கு, ஐயோ கிட்ட வராத, சாப்பிட்ற மங்க கூட தொட மாட்டாங்க, கிட்ட போவாத. தகாத உறவு. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த உலகத்துல எடுகேஷன் வேணும். இந்த சபை வந்து எடுகேட் பண்ற சபை. இந்த சபையில ஏன் நம்ம எடுகேட் பண்றோம்? நமக்கு தலையெழுத்தா நம்ம எடுகேட் பண்றதுக்கு. நம்ம சபையில என்ன நினைக்கிறோம்னா, நம்ம தலைமுறை, நம்ம சபையில இருக்கிற மக்கள் வெளியில சரியா வாழணும், உலகத்தோடைய ஆபத்துகளை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தாங்க நம்ம ஜோன் அவுட் ஆகக்கூடாது. நம்ம பையன் சேர்ச்சுக்கு வர வேண்டிய பையன், ஞாயிற்றுக்கிழமை சபையில இருக்க வேண்டிய பையன். ஆனா அந்த பையன் கேட்காம ஜோன் அவுட் ஆகி கரைச்சல்ல மாட்டிக்கிட்டான். இன்னொரு கதையை நான் சொல்றேன். நீங்க ஜோன் அவுட் ஆகுனீங்கன்னா என்ன ஆகும்னு. ஆண்டவருடைய நிழலுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் பாதுகாப்பு. லோத்து ஆபிரகாமோட கவரிங்ல இருந்தப்போ நல்லா இருந்தான். ஆமா தானே? சித்தப்பா வந்து ஒரு ஆவிக்குரிய மனிதர். சித்தப்பா வந்து ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. நீங்க தெரிந்தது ஒரு விசுவாசன் தகப்பன்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசன் தகப்பனை விட்டுட்டு இப்ப லோத்து எங்க போயிட்டாருன்னா, பாவம் உள்ள ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, சோதோமுக்கு போயிட்டாரு, சபிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டாரு. பைபிள்ல போட்டிருக்கு, இயேசுவே சோதோமை பத்தி பேசி இருக்கிறாரு. அது அந்த பட்டணத்தின் அழிவை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாருங்க வேதத்துல. அவர் வாயில இயேசு கிறிஸ்து சோதோமை பத்தி பேசி இருக்கிறாரு. அப்ப சோதோமை என்ன பண்ண பாவமான ஒரு பட்டணம். இப்ப லோத் எங்க போயிட்டான்? தைலண்டுக்கு போயிட்டான். லோத் எங்க இருக்கான்? தைலண்ட்ல இருக்கிறான். சோதம் வந்து ஒரு தைலண்ட் ஆவி, ஒரு பாவத்தின் ஆவி, விபச்சார ஆவி, கேடு கட்ட ஆவி, எல்லா ஆவியும் அங்க இருக்கு. அங்க போயிட்டான் லோத்து. வாழ்க்கையே போச்சு. ஆண்டவர் காப்பாத்தினாரு. அப்பயே லோத்தை காப்பாத்தினாரு. அப்பயே அந்த தேவ மனுஷன் ஆபிரகாம் சித்தப்பா வந்தாரு, வந்து காப்பாத்தினாரு. ஆனா கேட்கல. அதாவது பயங்கரமான சாபங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால இதை நான் பேசல, இந்த சபையில பேசல. ஒரு அடல்ட்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங்ல நம்ம இருக்கும் பொழுது நம்ம இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பேசலாம். ஏன்னா அந்த மாதிரியான சாபம் ஆபிரகாம் விட்டு விலகுனதுனால நான் சொல்றேங்க, ஆபிரகாம் விட்டு விலகுறதும் சபையை விட்டு விலகுறதும் ஒண்ணுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனா இருக்காரு. எப்படி ஆபிரகாம் வந்து உலகத்துல வந்து ஒரு விசுவாசி தகப்பனோ, நம்ம பரலோக தகப்பு இயேசு கிறிஸ்து. அந்த பாதுகாப்பை விட்டு போயிட்டீங்கன்னா, ஜோன் அவுட் ஆயிட்டீங்கன்னா போச்சு. ஜெயில போய் அழ வேண்டிதான், இல்லாட்டா நோய் வந்து அழ வேண்டிதான். ஆசை. இன்னைக்கு நிறைய டீனேஜர்ஸ் ஜோன் அவுட் ஆயிட்டாங்க. குடும்பத்துல ஒரே ஜோன்ல இருக்கிறாங்களா? குடும்பத்துல யாருங்க தலைவர்? அம்மா தானே தலைவங்க, அப்பா தானே தலைவங்க, பெத்தவங்க தான் தலைவங்க.
ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க அப்பா அம்மா கவரிங்கள இல்ல, அப்பா அம்மாவுடைய நிழல்ல இல்ல. முந்தினா அப்பா அம்மா உட்காரும் போது டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுவோம், ஆமா தானே? இப்ப என்னாச்சு? சாப்பிடும் போது அப்பா அம்மா பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதே இல்லை. இருக்கா? தனியா ரூம்ல போய் சாப்பிடுறது, தனியா போறது, ரூம் கதவு போய் சாத்திக்கிறது, தனியா இருக்கிறது, இது எல்லாமே ஜோன் அவுட். நீங்க அந்த மண்டலத்தை விட்டு வெளியேட்டீங்க, குடும்ப மண்டலத்தை விட்டு வெளியேட்டீங்க. இது கர்த்தர் விரும்ப மாட்டாருங்க. கர்த்தர் விரும்புறது ஒருமித்து வாசம் செய்யணும். அல்லேலூயா. ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்ம சபை ஏன் நம்ம ஜாய்ஃபுல் வச்சிருக்கோம் பேரு? நிறைவான மகிழ்ச்சி. நம்ம ஏன் சபை பேர் நிறைவான மகிழ்ச்சி வச்சிருக்கோம்? நம்ம சபையில நீங்க எல்லாரும் நிறைவா சந்தோஷமா இருக்கணும்னுக்காக தான். அப்ப அந்த நிறைவு எங்க கிடைக்கும்னா, நீங்க தனிமையில போனா கிடைக்காது, தனியா ஒரு இடத்தை தேடிட்டு போனா கிடைக்காது. உங்க ஆசைக்கும் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கும் ஒரு இடத்தை தேடிக்கிட்டு, இதுதான் என் இடம், இதுதான் நான் இருக்கிற இடம், நான் இருக்க வேண்டிய இடத்துல இதுதான், இந்த இடத்துல தான் இருப்பேன், இதை விட்டு நான் போக மாட்டேன். மகன் பாருங்க, ஜோன் அவுட்டா ஆவல வந்துட்டாங்க. மகனுக்கு அண்ணனுக்கு வந்து கல்யாணம் சொன்னாங்க என்கிட்ட. மகன் என்கிட்ட, பஸ்ஸ எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பஸ்ஸ, அதான் கொஞ்சம் வர முடியல. அண்ணன் கல்யாணம் முடிச்ச உடனே மகன் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, கையை தட்டுங்க மகனுக்கு. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலக கூடாதுங்க, நம்ம ஜோன் அவுட் ஆகக்கூடாது. அன்னைக்கு லோத்து ஜோன் அவுட் ஆனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதான் சொல்றேன், இந்த சர்ச்ல சரி, நம்ம இந்த தலைமத்துவத்துல சரி, இந்த சின்ன சின்ன ஒரு இதுனா நம்ம வைக்கிறது இல்ல. நம்ம செல் குரூப் வச்சாலும் நம்ம எப்படி வைக்கிறோம்? சர்ச்சில் வைக்கிறோம், ஓப்பன். எல்லாம் ஒரு தலைவர் நான் பார்க்கணும். என்னுடைய மக்கள் வந்து செதறி போகக்கூடாது, என் மக்களை யாரும் குழப்பம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் பாத்தீங்கன்னா என்ன தவறிட்டாருன்னா, அவரு கண்காணிக்க தவறிட்டாரு. பல ஜோனை உருவாக்குறதுக்கு அவர் ஒரு காரணம் ஆகிட்டாரு. நம்ம நினைக்கிறது இல்ல. 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 7-8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பேதுருவே சொல்லி இருக்கிறாரு, லோத்து வந்து ஒரு நீதிமான். வேதத்துல லோத்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு நீதி வந்தது, ஆமா தானே? அவருக்கு நீதி இருந்துச்சா இல்லையா? லோத்து வந்து வழி தப்பி போயிட்டாரு, ஆனா லோத்துக்கு நீதி இருந்ததுன்னு பேதுரு சொல்றாரு. ஏன் அந்த நீதி வந்துச்சுனாக்கா, ஏன் வந்து லோத்து குடும்பம் வந்து காப்பாற்றப்பட்டாங்கன்னா அந்த கர்த்தருடைய நியாய தீர்ப்புல, அதுக்கு காரணம் லோத்து வந்து சித்தப்பா, அதாவது ஆவிக்குரிய தகப்பன் ஆபிரகாம ஃபாலோ பண்ணதுனால்தான். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் அந்த நீதியை கொடுத்திருக்கிறார். நீங்க எல்லாருமே கர்த்தருக்குள்ள நீதிமானா இருக்கிறீங்க. தம்பர்கள் பெரியவங்க எல்லாரும் நீங்க கர்த்தருக்குள்ள நீதியா இருக்கீங்க. உங்களுக்குள்ள கர்த்தருடைய நீதி இருக்கு. அப்ப நீங்களும் ஒரு நீதிமான் தான். லோத்து நீதிமான்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு. சோ அந்த நீதி உங்களுக்கும் வேணும். அந்த நீதி உங்களுக்கு வேணும், என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை விட்டுலாமா? ஜோனை விட்டு விலகி போயிடலாமா? இந்த ஜோனை விட்டு தாண்டி வேற ஜோன் அவுட் ஆயிடலாமா? நம்ம ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை தேடி வரணும். அல்லேலூயா. நீங்க இயேசுவை தேடி வரும்போது, இயேசுவை சார்ந்து இருக்கும் பொழுதுங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த நீதியை கொடுப்பாரு. நீங்க வந்து ஒரு நீதிமானா இருப்பீங்க, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. எத்தனை பேருக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆசையா இருக்கு? எல்லாருக்கும் அது வேணும், பரிசுத்தம் வேணும். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தா சமூகத்துல யாரும் நம்ம கேவலப்பட்டு போக மாட்டோம். பரிசுத்தமா வாழும் பொழுது, பரிசுத்தமா நம்ம ஆண்டு துதிக்கும் பொழுது, இந்த உலகம் என்னத்தமா சொல்லும்? பாருங்க, இவங்க பாருங்க, கர்த்தருடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை, ஏசப்பா பிள்ளை, ஐயோ இந்த பிள்ளை பாருங்க இப்படி இருக்கு பாருங்க, ஐயோ இந்த பையனை பாருங்க, மகனை பாருங்க எப்படி இவ்வளவு நல்லா அன்பா பேசுறான், ஐயோ தர்மின் இவ்வளவு அன்பா பேசுறானே, ஐயோ இந்த பிள்ளை, ஐயோ கல்யாணம் பண்ண இந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஐயோ ப்ரே பண்ற பிள்ளையா இருக்கு, சேர்ச்சில் பாட்டு நடத்துற பிள்ளையா இருக்கு. அப்போ இந்த நீதி எதனாலங்க வருது? ஹலோ, இந்த நீதி எதனால வருது? ஏசப்பனால. நீங்க ஜோன் அவுட் ஆகல, நீங்க ஒரே ஜோனை ஃபாலோ பண்றீங்க. ஒரே ஜோன் யாருன்னா நம் தலைவர், நம் கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மகா பெரியவர். அந்த ஜோனு கீழே தான் நானும் இருக்கேன். நம்ம எல்லாம் ஒரு ஜோனா இருக்கும். சேர்ச்சுக்குள்ள எதுக்கு குட்டி ராஜ்யம் போடலாமா சேர்ச்சுக்குள்ள? அதுக்குன்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு மண்டை, அப்ப அவங்க ஒரு மண்டை. பாஸ்டர் என்ன சொல்றது, நான் சொல்றதை கேளுங்க. என்ன பண்ணணும்? நீங்க டக்குன்னு பாஸ்டர் தான் சொல்லணும். ஏன்னா பாஸ்டர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். ஆபிரகாம் யாரால் அழைக்கப்பட்டவர்? ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி அன்பான இயேசு